நீண்ட ஆண்டு அந்த பாஜகவுடைய பயணம் இன்றைய தினம் தாவேக்கள் நினைச்சிருக்கீங்க, என்ன காரணம்? நான் நீண்ட பயணம் என்பது புதுச்சேரி மாநிலம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கட்டமைப்பு இதெல்லாம் வரணும்னு தான் நாங்கள் போராடணும். அந்த 30 ஆண்டு காலத்தில் என்னுடைய தலைமையில் இருக்கும்போது ஆட்சி வந்தது. ஆட்சி வந்ததை தவிர ஆட்சி தான் மாறிச்சே தவிர ஆட்கள் பழைய ஆட்களே தான் புதுச்சேரி மாநிலம் ஒரு ஊழல் மாநிலமாக இன்னைக்கு இருக்குது. இதை இப்போ நாம் இப்போ தாவேகா ஒரு தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேரில் 8 பேர் தாவேகானுடைய இதை ஆதரிக்கிறாங்க. ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா இப்போ அதாவது இன்னைக்கு ஒரு புதிய மாற்றம் வேணும், ஊழல் இல்லாத அரசாங்கம் வேணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி வேணுன்றதுனால இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நல்ல அரசாங்கம் வரணுன்றதுனால ஜாயின் பண்ணிடுறோம். இல்லை, நீங்கள் இருக்கும்போது தான் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த ஒரு தகுந்த பதவியை பாஜக வழங்கல, என்ன காரணம்? நான் கேட்கவும் இல்லை, அதை பற்றி போராடவும் இல்லை. ஃபுல்லாகவே அதாவது ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்றைக்கு கூட ஜாயின் பண்ணிடுறோம். 2 விதமாக இருக்குது. பதவிக்காக கட்சிக்கு வரவங்க நிறைய பேர், அதாவது மக்களுக்காக கட்சிக்கு வரவங்க நிறைய பேர். நான் இருக்கும்போது 2 MP இருந்தாங்க, ஆட்சிக்கு ஒரு மணியே தெரியாது. கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தோம், இன்னைக்கு இங்கே கொள்கையால் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் வந்துடும். விஜய் சந்திச்சிங்களா, என்ன சொல்லியிருந்தாரு? புதுச்சேரி மாநிலத்தை பற்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். புதுச்சேரி மாநிலம் எங்களை பொறுத்தவரையிலையும் எப்படி ஏடிஎம்கே ஆட்சி அன்னைக்கு வந்ததோ புரட்சி தலைவர் ஆரம்பிக்கும் போது, அதேமாதிரி இவர் தளபதி ஆரம்பிக்கும் போது முதல்ல பாண்டிச்சேரியினுடைய வெற்றியை கண்டிப்பாக கொடுப்போம், அந்த நம்பிக்கை இருக்குது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 5 வருட காலங்கள் பணியாற்றினேன். அம்மா அவர்கள் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு என்னை டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பின்னாடி வந்தவர்கள் அம்மாவுடைய கொள்கையை கடைபிடிப்பதற்கு தவறி மாற்றுக் கொள்கையை சென்றதால் எங்களுடைய பகுதியில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் நல்ல விதமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மத சார்பின்மையை திணித்ததால் நாங்கள் இந்த கட்சியை விட்டு வெளியாகிட்டேன். அனைத்து அண்ணா திராவிட வெளியாகிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு வருட காலங்கள், ஒரு 5 வருட காலங்கள் நான் எந்த கட்சியில் பணிபுரியாமல் தனிமையில் இருந்தேன். இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய கொள்கைகள் எனக்கும் என்னை சேர்ந்த பகுதி மக்களுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அதோடு இல்லாமல் இளைஞர்களும் பெண்களும் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த கட்சியை